சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சின்னா குரு பகவான் தான் ராசியிலேருந்து அடுத்த ராசி இருக்க கடக ராசிக்கு பேச்சுக்கிறதுக்கு நான் உன் ராசிக்கு வரப்போகிறேன், இந்தந்த பலன்களை வாரி வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை கொடுக்கறதுக்கு தான் பெயர்ச்சி, வக்ர பெயர்ச்சி. ஒரு வருஷத்துக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு. அப்போ அந்த மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கும்போது இந்த வக்ர பெயர்ச்சினா அவர் நிலையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்களை தரப்போறாரு, எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போறாரு, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு நஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வக்ர பெயர்ச்சியுடைய தன்மை. குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் யோகமாக இருந்தாருன்னா வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தை. குருனா குழந்தை, குருனா தங்கம். யார் தங்கங்க வாங்க போறாங்க, எந்தெந்த ராசிக்காரங்க தங்கத்தை விற்க போறாங்க, அடமானம் வைக்க போறாங்க, எந்த ராசிக்காரங்க தங்கத்தை அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு பலன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்படி குரு பகவானுடைய பலன் நம்மளுக்கு தெளிவா கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணும், அந்த குரு பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளை எப்படி பக்குவப்படுத்தணும், எந்த சாமியை வழிபடணும், எப்படி வழிபடணும். குரு பகவான் பெயர்ச்சி சொல்ல போனா எல்லா ஜாதகத்துக்குமே நல்லதுதான் கொடுக்க போறாரு. நலிஞ்சவனை உயர்த்தி கொடுப்பாரு, குப்பமேட கோபுரமாக்கி கொடுப்பாரு. குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்தா குரு பகவானுடைய பெயர்ச்சி, அது வக்ர பெயர்ச்சியோ இல்ல சாதா பெயர்ச்சியோ, நம்ம வாழ்க்கையில குருவுடைய கடாட்சியம் கடைக்கண் பார்வை பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை யோகம்தான். நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் குரு பலன் இல்லாம தான். திருவண்ணாமலையை எடுத்துக்கோங்க, கிரிவல பாதையில் இன்னைக்கு சந்நியாச கோலத்துல தவ கோலத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தன்மைக்கு காரகனும் குரு தான். ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா, யாசகம் வாங்குறான்னா, அவங்களுக்கு ஜாதகம் உல்டாவா போனாலும் யாசகம் வாங்கணும். அது குரு பகவான் கெட்டு போனா. குரு பகவானும் நம்ம முருகக்கடவுளும் ஒண்ணு. ஜாதக ரீதியா குரு வக்ர பேச்சு ஆகிறது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. குரு சந்திர யோகம்னா சூப்பரான நேரம். கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். உங்க ராசியில தான் குரு பகவான் வக்ர பேச்சு ஆகுறாரு. குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. இத்தனை வருட காலமாவே அஷ்டம சனியில அலமோதி மண்ணை இழந்து பொன்னை இழந்து உங்களையே நீங்க இழந்திருப்பீங்க. இப்படி இடையூறல் இன்னல்கள்ல அவப்பேறு அவமானத்தையும் சந்திச்ச கடகராசிக்காரர்கள் பொதுவா பெண்கள் தான் பாவம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நல்ல படிப்பு, டாக்டர் படிப்பு, அட்வொகேட் படிப்பு, டீச்சர்ஸ் படிப்பு, இப்படி பாசத்துக்கு அதிபதியான கடகராசியில இருந்தவங்களுக்கு இனிமே தான் யோகம். இந்த குரு பகவான் வக்ர பேச்சியாகி நான் உன் வீட்டுக்கு வரேன், கடகராசியோடைய வீட்டுக்கு நான் குரு பகவான் அடுத்து வரப்போறேன், ஒரு மாசம் தங்கிட்டு போறேன், என்னென்ன பலனை தரப்போறேன் அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டு தான் வர்றார். கடகராசிக்காரன் இத்தனை வருட காலமா கடத்துல இருந்த ஒன்னனை கடத்துல இருந்து வெளியே பண்ணி கொடுக்குறேன். கல்யாணம் ஆகாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு திருமண பாக்கியத்தை கொடுக்குறேன். குழந்தை இல்லாம இல்ல குழந்தை இருந்தும் இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. கருத்துள்ள மனையில கலகங்கள் ஏற்பட்டு பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமான அமைப்பு ஏற்பட்ட கடகராசிக்கு குரு சந்திர யோகம். ஒண்ணு நகை வாங்குவீங்க, இல்ல மண்ணு வாங்குவீங்க. இப்படி வாங்கி காசை சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனமான ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இனிமே தான் கடகராசிக்காரங்களுக்கு வரும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2025 குரு பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் படாத பாடு. உங்களுடைய தகப்பனாருக்கு ஆவாது, நோயோ நொம்பலமோ மரணமே ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் உண்டு.
ஆனால் இனிமே அந்த பயம் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசியில் இப்போ குரு பகவான் பலமாக வரப்போகிறாரு. ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்க வேண்டிய குரு பகவான் ராசிநாதன் கிட்ட வரப்போகிறாரு. இந்த பயம் வராது. நோயோ பேயோ இல்லை வறுமையோ கடனோ எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போகும். இன்னொரு விஷயம் நடக்குது கடகராசிக்கு. ராசிக்கு 8வது வீட்டில் கும்ப ராசியில் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு. உங்களை பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. 2025க்கு முன்ன வரைக்கும் நீ கஷ்டப்பட்டவன், நீ நஷ்டப்பட்டவன், பல இன்னல் இடைஞ்சூழல்கள், ஏன் சூனியமே உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அந்த சூனியம் பண்ணதுக்கு இன்னும் உங்களுக்கு அது சரியானா கூட இன்னும் உனக்கு பண்ணணும், உன்னை தரமட்டமாக்கணும் அப்படின்னு உற்றார் சுற்றாரும் உங்க ஊர்க்காரர்களும் உங்க வீட்டிலேயே இருக்க வேண்டிய எதிரிகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். கடகராசிக்காரங்க காடு மலை குளம் ஆறுல போய் குளிக்காதீங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பீடை ஏற்படும். மரணத்தின் தருவாயில வரக்கூடிய தருணங்கள் ஏற்படும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த வக்ர பெயர்ச்சி இல்ல வரக்கூடிய பெயர்ச்சி 2026 கடகராசியில தான் குரு பகவான் பெயர்ச்சி. ஆனா ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பெயர்ச்சி எனக்கு என்ன ஆகும், என் குடும்பத்துடைய மேன்மை என்ன ஆகும், இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஏதாவது ஒரு சின்ன வழிபாடு, ஏதாவது ஒரு சொல்லுங்கன்னு உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுங்க. ஒரு சரியான வழிகாட்டி உங்களுக்கு பண்ணுவார். இருந்திருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு கிரக பிரவேசம் உண்டு. குரு பிரவேசம் தான் சொல்லணும், அதை கிரக பிரவேசம் சொல்லுவாங்க. அந்த கிரக பிரவேசம் குரு பிரவேசம் உங்க ஜாதகத்துல இருக்கிறனால நீங்க ஞானம் கிடைச்சிடும். உங்களுக்கு பல ஆன்மீக தேடல்கள் ஏற்பட்டுரும். சாமியை இப்படித்தான் கும்பிடுன்னு சொல்லக்கூடிய தருணம் வந்துடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சித்தரை தேடி போய்கிட்டு இருப்பீங்க, சிவனை தேடி போய்கிட்டு இருப்பீங்க, எம்பெருமானை தேடி போய்கிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கெல்லாம் மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா உங்க ராசியிலையும் குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் அதிபதியான ஒரு ராசி கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாய்க்கோ மாமியாருக்கோ உங்களுக்கும் ஆகாது. ஒன்று தாய் ஆகும், இல்லைன்னா மாமியார் ஆகாது. மாமியார் ஆகாட்டி தாய் ஆகாது. இப்படி ஒரு தன்மையும் இருக்கு. கடகராசி பொறுத்த வரைக்கும் காசு பணம் வரக்கூடிய நேரம் தெளிவாக செலவுப்படுத்துங்க. வேற எதுவும் தப்பானதுக்கு செலவுப்படுத்தாதீங்க. தன்னுடைய அடுத்த ஃப்யூச்சருக்கு நீங்கள் சேர்த்து வைக்கணும். போதும், நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இனிமே நீங்கள் நல்லா இருக்கணும். இதுதான் தருணம். காற்றுள்ள போதே தூத்திக்கொள். வக்ர பெயர்ச்சி ஆகி ஒரு 1.5 மாசத்துல நீங்கள் கார் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். காசு பணமும் லட்ச ரூபாவோ கோடி ரூபாவோ உங்ககிட்ட புரளக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் இந்த புரளக்கூடிய தருணம் இருந்தாலும் கடகராசிக்கார ஆணா இருந்தீங்கன்னா உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. கடகராசிக்காரங்க பெண்ணா இருந்தா உங்க புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இல்லைன்னா மாட்டி உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போகும். கடகராசிக்கு குரு பகவான் கேட்டாவே பிரிவு, குரு பகவான் கேட்டாவே வனவாசம், குரு பகவான் கேட்டாவே சித்தர் சந்நியாசி. ரொம்ப கவனமா இருக்கணும் கடகராசிக்காரங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சூட்சம வழிபாடே இருக்குது. என்னன்னா குருவும் முருக கடவுளும் ஒண்ணு. முருக கடவுளுக்கு 6000 கோயில் இருக்கு, 6 முருகன் கோவில் இருக்கு. நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு தனி சக்தியே இருக்கு. ஏதாவது செவ்வாய்க்கிழமையில இல்ல வீக் டேஸ்ல கோயில் வளாகத்துல கோயில் குளத்தாண்ட பூ வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூ வித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 5 முழம் மல்லிகை பூ வாங்குங்க. அதை ஒரு ஜான் கட் பண்ணிக்கிங்க. செவ்வரளி ஒரு 3 முழம் வாங்குங்க.
சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி இருக்கும் போது முருகரும் வள்ளி தெய்வான சமயத்துக்கு ஒரு சாமி இருக்கு, அங்கே செவ்வரளியை கொடுத்துட்டு கோயிலில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நீங்கள் நினச்சி வந்த காரியம்லாம் நடக்கட்டும்னு சொல்லி அன்பால் புன்முறிவுகளோட உங்கள் தேவைகள் ஆசைகள் எல்லாம் மனசில் வேண்டிட்டு கொடுங்க. வாங்குறவங்களுக்கும் யோகம், நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் யோகம். பரிகாரம் 1000 இருக்கு, எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கு. இந்த சின்ன வழிபாடை முறையாக பண்ணீங்கன்னா உங்கள் ஆசை, உங்கள் தேவை, உங்களது எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. வடபழனி முருகனுக்கு தனி சக்தியே இருக்குதுங்க. ஆனால் நம்பி போகணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் போயிடுங்க, இல்லைன்னா ஈவினிங் போங்க. அபிஷேகம் அலங்காரம் பண்ணுற டைமில் கொஞ்சம் பார்த்து கவனித்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடிமரத்துலேருந்து முருகக்கடவுளை பார்த்துட்டு சிவபெருமான் அம்பாள் பார்த்துட்டு பிரகாரம் 11 சுற்றுங்க. 100க்கு 100 நீங்கள் அடிக்கடி ஜோசியமும் பார்க்கணும் அவசியம் வராது, ஹாஸ்பிட்டல் கையினும் அலைய வராது, நோயின் நொம்பலம் கடனும் வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.